இந்துக்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திர நாளாகுங்க. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த உற்சவமானது கொண்டாடப்படுது. இது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகுங்க, விரத நாளாகவும் சொல்லப்படுது. மேலுமே முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நாளில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் நடைபெற்றிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் 12 ராசிக்காரர்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் செல்ல வேண்டிய முருகன் கோவில் என்ன, அப்படியே சென்று வழிபடுவதனால என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்தும் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதனால செல்வ வளமானது அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமையானது மேலோங்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க. 2026ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய நேரம் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 மணியோடு முடிவடையுதுங்க. பௌர்ணமி திதி ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:57 மணியோடு முடிவடையுதுங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது ஒரு விதமான நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் 12 ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய முருகன் கோவில் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த ராசிக்காரங்க பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் பல நன்மைகளானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க. ரிஷபராசிக்காரங்க முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. 12 ராசியில் மூணாவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசியாகுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானது நடக்க தொடங்குங்க. உங்களுக்கு மன நிம்மதியானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கடகராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சிம்ம ராசிக்காரங்க திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவதனால உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் பல போராட்டங்கள்லேருந்து உங்களால் விலக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானது அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரங்க கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேளாப்பரை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானது நடக்க தொடங்குங்க. துலா ராசிக்காரங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. விருச்சக ராசிக்காரங்க சிக்கல் சிங்கார வேலர் கோவிலுக்கு சென்று இந்த பங்குனி உத்திர நாளில் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. தனுசு ராசிக்காரங்க திருமலை குமாரசாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல
நல்ல மாற்றம் முன்னேற்றமானது கிடைக்குங்க. மகர ராசிக்காரங்க வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனானது கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்க மருதமலை சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. மீனராசிக்காரங்க குக்கே சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட தொடங்குங்க. மற்ற எந்த விரதத்திற்கு இல்லாத தனிச்சிறப்பாகவும் அனைத்து தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த பங்குனி உத்திர திருநாளானது சொல்லப்படுது. இது கல்யாண விரதம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அதே போல் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதனால திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தடை குழப்பங்கள் இருந்தாலும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா அந்த பிரச்சனைகளானது தீர்ந்துவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. பங்குனி உத்திர விரதத்தை திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆனவங்க பெரியவங்க சிறியவங்கன்னு யார் வேணும்னாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. இந்த நாளில் இறைவனை வழிபடும் போது எளிமையான இந்த விளக்கு பரிகாரத்தை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி நீ செய்வதனால உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உடனடியாக நிறைவேறிவிடுங்க. அதே போல் கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்க பங்குனி உத்திர நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதற்கு முதல்ல ஒரு தட்டை எடுத்துக்க வேணுங்க. அதில் இலையை நீங்கள் விரித்து வைக்க வேணும். அதில் ஒரு பக்கம் துவரம் பருப்பையும் இன்னொரு பக்கம் பச்சரிசியும் நீங்கள் பரப்பி வைக்க வேணும். அதற்கு பிறகு அது மேலே 6 அகல் விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. அதே போல் அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. இப்படி 6 விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை மனதார 11 முறை இல்லைன்னா 21 முறை சொல்லி வழிபட வேணும். அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் நடக்க வேணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்க வேணுங்க. இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவதனால உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்குரிய இந்த வழிபாட்டை ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணும்னாலும் செய்யலாங்க. தினமும் இதற்காக நேரம் ஒதுக்கி இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை சொல்லி வந்துட்டு இருந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முருகா என்ற பெயர் சொன்னாலும் முருகனுடைய பெயரை சொல்லி திருநீர் அணிந்தாலும் அவர்களுக்கு வேண்டியதை செய்வதற்காக முருகப்பெருமான் ஓடோடி வருவார் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அருணகிரிநாதர் அருளிய வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற மந்திரத்தை 6 முறை சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க. காலை நேரத்தில் எழுந்த பிறகு இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்ல வேணும். அது மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட செய்யலாங்க. அதோடு முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையின் நேரமான காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்குரிய சட்கோண கோலம் போட்டு கோலத்தினுடைய 6 பக்கத்துலேயுமே 6 வெற்றிலைகளை வைத்து அதன் மீது 6 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேணுங்க. மேலுமே முருகப்பெருமானுக்குரிய போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இதனால் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே தருவார் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்குரிய இந்த வழிபாடு அவர்களுடைய அன்பையும் அருளையும் பொறுத்தது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாவார். இதனால் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதனால செவ்வாய் கிரகத்தால் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்ற சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலம் பூமி தொடர்பான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க செவ்வாய் ஓரையில் பிறந்தவங்க முருக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்குங்க. அதே போல் செவ்வாயின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மிருக சிரிசம் அவிட்டம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. மேலுமே மேஷம் விருச்சக லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருங்க. திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவங்க தசமி நவமி திதியில் பிறந்தவங்க அந்த
அந்த திதி வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நல்ல யோகமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவில் 12 ராசிக்காரர்கள் பங்குனி உத்திர நாளில் செல்ல வேண்டிய முருகன் கோவில் என்ன, முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர நாளில் என்ன மாதிரியான தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பங்குனி உத்திர நாளில் முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு சென்றிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.